إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா பல சோதனைகளை நமக்கு கொடுக்கிறான். நல்லோர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் சில தீங்குகளை தரும்போது அது அவர்களுடைய பாவ மன்னிப்பாக ஆகிவிடும். ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுக்கின்ற சோதனைகள் எல்லாம் அவர்களுக்கு தண்டனைகள். ஏன் அந்த தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது? அதற்கு யார் காரணம்? அல்லாஹ் தஆலா சூரா அஷ்-ஷூராவில் சொல்கிறார், வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயஃபு அன் கதீர். உங்கள் கைகளை கொண்டு நீங்கள் என்ன சம்பாதித்துக் கொண்டீர்களோ, என்னென்ன தீமைகளை எல்லாம் நீங்கள் செய்தீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை பாவங்களை எல்லாம் செய்தீர்களோ, அதனால்தான் உங்களுக்கு இந்த துன்பங்கள், இந்த சோதனைகள், இந்த கஷ்டங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு, தீமைகளுக்கு தண்டனையாக இந்த உலகத்திலே சில தண்டனைகளை வைத்திருக்கிறான், விதிக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டித்தான் என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆகவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வயஃபு அன் கதீர். ஆனால் அவன் நிறைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் மன்னிப்பவனாக அல்லாஹ் இருப்பதால் தான் நாம் செய்கின்ற தீமைகளுக்கு உடனடியாக தண்டனை கிடைப்பதில்லை. அல்லாஹ் தள்ளி போடுகிறான். தன்னுடைய அடியான் மன்னிப்பை கேட்டு தன்னிடம் திரும்புவான் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இன்னொரு பக்கம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலவ் யுஆஹிதுல்லாஹ் அன்-நாஸ பிமா கஸபு மா தரக அலா ظهرها من دابة ولكن يؤخرهم إلى أجل مسمى فإذا جاء أجلهم فإن الله كان بعباده بصيرا. இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு, தீமைகளுக்கு அவன் தண்டிப்பதாக இருந்தால், உடனுக்குடன் அதற்குரிய தண்டனை அவன் கொடுத்திருந்தால், இந்த பூமியில் ஒரு உயிரினம் கூட இருக்கவே முடியாது. ஆனால் அல்லாஹ்
தண்டனையை தாமதப்படுத்தி தள்ளி போடுகிறான். அதற்கென்று ஒரு தவணை, ஒரு கெடு, ஒரு காலம், நேரம் வைத்திருக்கிறான். இதற்கிடையே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை கவனிப்பவனாக, அவர்களை மன்னிப்பவனாக இருக்கின்றான். இப்பொழுது நாம் ஒரு விஷயத்தை நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுப்பதில் 2 விதமான தண்டனை வைத்திருக்கிறான். ஒன்று, இந்த உலகத்திலேயே அவன் தண்டிப்பது. ஆனால் பலரையும் நம்மை எல்லாம் மன்னித்துக் கொண்டே இருப்பதால் அதனுடைய தண்டனையை நாம் அனுபவிப்பதில்லை. அதே நேரத்தில் அடியான் மன்னிப்பு கேட்டு திருந்தி அல்லாஹ்விடம் வருந்தி தான் செய்ததை நினைத்து திருத்திக் கொண்டால் அல்லாஹ் அவனை மன்னிப்பது மட்டுமல்ல, அதற்கு கூலியும் கொடுத்து விடுவான். ஆனால் ஒரு அடியான் அவன் மன்னிப்பை கேட்கவில்லை என்றால், அல்லாஹ் அவனை தண்டிக்க முடிவு செய்து விட்டான் என்றால், அவன் நாடினால் இந்த உலகத்திலேயே தண்டித்து விடலாம், அல்லது அல்லாஹ் இந்த உலகத்திலும் தண்டிப்பான், மறுமையிலும் தண்டிப்பான். 2 நிலை இருக்கிறதே. ஒன்று, இந்த உலகத்திலே தண்டனை கொடுத்து விடுவது. இது முஃமின்களுக்கு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களுக்கு இந்த உலகத்திலே பல தண்டனைகளை கொடுத்து அவர்களை சுத்தப்படுத்தி விடுகிறான் என்றால், தன்னை ஈமான் கொண்ட அடியான் நாளை மறுமையில் அவன் தன்னிடம் வேதனையை, நரகத்துடைய அதாபை அடைவதை விட அல்லாஹ் அந்த அடியான் மீது காட்டக்கூடிய கருணை, இந்த உலகத்தில் இவன் செய்த இந்த பாவத்திற்கு இங்கேயே இப்படி தண்டிப்போம் என்று அல்லாஹ் முடிவு செய்யும் பொழுது அந்த தண்டனை இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டுவிடும். இன்னொரு பக்கம் இருக்கிறது, அல்லாஹ் சில பாவங்களுக்கு இந்த உலகத்திலும் தண்டனை கொடுப்பதோடு மறுமையிலும் தண்டிக்கிறான். அது அல்லாஹ்வை நிராகரித்த காபிர்கள் விஷயத்தில். இன்னும் முஸ்லிமாக இருந்தால் கூட அல்லாஹ் சிலரை இந்த உலகத்தில் தண்டிப்பதோடு மட்டுமல்ல, மறுமையிலும் இவர்களை தண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் என்றால் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் தண்டனை, மறுமையிலும் தண்டனை. அது முஸ்லிமாக இருந்தால் கூட. ஆனால் பொதுவாக அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தின் மீது காட்டியிருக்கிற கருணையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபி நமக்கு சொல்லுகிறார்கள். கேளுங்கள். قال رسول الله صلى الله عليه وسلم உம்மத்தி ஹாதிஹி உம்மத்துன் மர்ஹூமத்துன். இந்த உம்மத், என்னுடைய சமுதாயமான இந்த சமுதாயம் கருணைக்கு உரிய சமுதாயம், அல்லாஹ்வுடைய கருணைக்கு ஆளான சமுதாயம். லைஸ அலைஹா அதாபுன் ஃபில் ஆகிரா. இந்த சமுதாயத்திற்கு ஆகிரத்தில் தண்டனை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அதாபுஹா ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறான் என்றால் அந்த துன்யாவுடைய தண்டனைகள் எப்படி இருக்குமா? அல் ஃபிதன், முதலாவது சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான். உம்மத்திற்கு வரக்கூடிய சோதனைகள் பல விதத்தில் நம்முடைய பாவங்களுக்கு அங்கே கொடுக்கக்கூடாத தண்டனை என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிற இடத்திலெல்லாம் நமக்கு இந்த இடத்தில், இந்த பூமியிலே சோதனைகள், ஃபித்னாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அது ஒரு மனிதனுடைய பொருளாதார ஃபித்னாவா இருக்கலாம், அவருடைய செல்வம், அவர் வருமானம் சம்பந்தப்பட்ட சோதனையாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் அவருக்கு வரக்கூடிய சோதனையாக இருக்கலாம். ஒரு பெண்ணுக்கு கணவன் மூலமாக, அல்லது ஒரு கணவனுக்கு மனைவி மூலமாக, அல்லது தாய் தந்தை அல்லது பிள்ளைகள், இப்படி ஏதேனும் ஒரு சோதனையாக இருக்கலாம். அல்லது ஒரு பதவியை கொண்டு ஒரு சோதனை இருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இது முதலாவது. இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார் வஸல் ஸலாசில், அதாவது பூகம்பங்கள். அல்லாஹ் முஸ்லிம்களை, இந்த உம்மத்தை, இந்த உலகத்திலே அவர்களை சில விஷயங்கள் தண்டிக்க நினைத்து விட்டால் பூகம்பங்களை ஏற்படுத்தி அவர்களை அழித்து விடுவான். மூன்றாவது வல் கத்ல், படுகொலை. இதுதான் இப்போது பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னும் பூமியில நமக்கு அடிக்கடி கேள்வி வருகிறது, ஏன் நம்முடைய சமூகம் எங்கே, பூமியில எங்கே பார்த்தாலும் கொல்லப்படுகிறார்கள், சோதிக்கப்படுகிறார்கள், எதிரிகள் அவர்கள் மீது பாய்கிறார்கள், இந்த சூழல் ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்கிறோம் இல்லையா? அதற்கு பதில் இதுதான். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட படுகொலைகளை, அநியாயக்காரர்கள் அநீதி இழைத்து நாம் இதில் சிக்கும் பொழுது, இப்படி ஒரு சூழலில் நாம் கைசேதப்பட்டு தத்தளிக்கின்ற நிலையில் இந்த உம்மத் இருக்கிறது என்றால் இந்த உம்மத்துக்கு இது ஒரு கருணைதானா? ஏனென்றால் அங்கே மறுமையிலே இவர்கள் செய்ததற்குரிய பாவங்களுக்கான தண்டனை இருக்காது. இங்கே அல்லாஹ் அதற்குரியதை நிறைவேற்றி விடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதெல்லாம் ஒரு வகை. இப்பொழுது ஒரு கேள்வி நமக்கு வருகிறது, என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே சில பாவங்களுக்கு கட்டாயம் அல்லாஹ் தண்டனை கொடுத்து விடுகிறான். அது என்னென்ன பாவங்கள் என்று குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து உலமாக்கள், கல்வியாளர்கள் ஆதாரங்களோடு நமக்கு எடுத்து வைக்கிறார்கள்.
பெரும்பாலும் நாம் என்ன நினைக்கிறோம், சில பாவங்களை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம், அல்லது அல்லாஹ் நம்மை நாளை மன்னித்து விடுவான், அல்லது நமக்கு ஷஃபாத் கிடைக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் கிடைக்கும், நல்லோருடைய ஷஃபாத் கிடைக்கும், மலக்குடைய ஷஃபாத் கிடைக்கும், ஆகவே அதை கொண்டு அல்லாஹ் நம்மை மன்னித்து விட தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்ல, சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலும் தண்டனை வைத்திருக்கிறான், இந்த உலகத்திலும் தண்டனை வைத்திருக்கிறான். அந்த மாதிரியான 12 பாவங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. அதில் முதலாவது அல் குஃப்ர், அல்லாஹ்வை நிராகரிப்பது, அவருடைய மார்க்கத்தை நிராகரிப்பது, அவருடைய நபியை நிராகரிப்பது, அல்லாஹ்வின் கட்டளையை நிராகரிப்பது, எதிர்ப்பது, நபியை எதிர்ப்பது, அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹராம் என்று சொல்லுவது, அல்லாஹ் ஹராம் ஆக்கியதை ஹலால் என்று சொல்லுவது, மன இச்சைப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கின்ற ஒரு அடிப்படையை ஒருவன் நிராகரிக்கிறான், மறுக்கிறான். இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதெல்லாம் என்னை பொறுத்தவரை சரியில்லை, என் கருத்து இதுதான் அப்படி தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை, தன்னுடைய விருப்பத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஒருத்தன் எதிர்க்கிறான் என்றால் அது குஃப்ர். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட குஃப்ர் உள்ளவர்களை பற்றி சொல்றார். ஃபஅம்மல்லதீன கஃபரு ஃபஅذிபுஹும் அஸாபன் ஷதீதன் ஃபித் துன்யா வல் ஆখিরা வமா லஹும் மின் நாஸிரீன். எவர்களெல்லாம் குஃப்ர் செய்து காஃபிர்களாக அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக இருக்கிறார்களோ, ஃபஅذிபுஹும் அவர்களை நாம் கடுமையாக தண்டிப்போம், நான் தண்டிப்பேன், அஸாபன் ஷதீதா எப்படிப்பட்ட தண்டனை, கடுமையான தண்டனையை கொடுப்பேன். அது எங்கே, ஃபித் துன்யா இந்த உலகத்திலும், வல் ஆখিরা மறுமையிலும் அவர்களுக்கு உதவுவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படி என்றால் முதல் வகையான பாவம் அல் குஃப்ர். நாம் எந்த அளவுக்கு அகீதாவை பற்றி தௌஹீதை பற்றி தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த குஃப்ருங்கிற மிகப்பெரிய பாவத்தின் தண்டனை விட்டு தப்பிக்க முடியும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய குஃப்ரான விஷயங்கள், குஃப்ரான காரியங்கள், குஃப்ரான கொள்கைகள், யார் யாரோ இதை சொல்றாங்க அதை சொல்றாங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு வெளிப்படை எதிரானதாக இருக்கும். ஒரு கொள்கை இருக்கும், ஒரு சித்தாந்தம் வரும், மக்கள் மத்தியில் பரப்பப்படும், அது மதச்சார்பு என்று சொல்லப்படலாம், அல்லது கம்யூனிசம் என்று சொல்லப்படலாம், என்னென்னோ பெயர்ல வரலாம். ஆனால் தெளிவாக அந்த கொள்கை ஒரு குஃபுர் என்று சொன்னால் அந்த குஃபுரை விட்டு ஒரு மனிதன் விலகி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த குஃபுரை அவன் ஏற்கிறான், நம்புகிறான் என்றால் அவனுக்கு இந்த உலகத்திலே தண்டனை உண்டு. அல்லாஹ்வுடைய ஆயா, அல்லாஹ் தஆலா சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம் அல்லாஹ் தஆலா 57வது வசனத்தில் இந்த விஷயத்தை சொல்கிறார். அப்படி என்றால் முதல் பாவம் குஃபர் இந்த உலகத்திலே தண்டனையை கொண்டு வந்துவிடும். இரண்டாவது அந்நிஃபாக், நயவஞ்சகம். வெளிப்படையாக ஒருத்தன் காபிராக இருப்பது வேறு, ஆனால் முஸ்லிமாகவே இருப்பான், பார்ப்பதற்கு அவரை முஸ்லீம் என்று நினைப்போம், அல்லது அந்த பெண்ணை முஸ்லீம் என்று நினைப்போம், ஆனால் கொள்கை ரீதியாக பார்த்தால் உள்ளே ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று இருக்கும். காட்டுவது ஒன்று, ஆனால் உள்ளே இருப்பது இன்னொன்று. உள்ளத்திலே உண்மையிலே இஸ்லாமையும் அல்லாஹ்வையும் இந்த நபியையும் இஸ்லாமுடைய கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவமோ அந்த விருப்பமோ இருக்காது. சில விஷயங்கள் இஸ்லாமிய கொள்கை கூட அவர்களுக்கு அதிருப்தியாக இருக்கும், ஆனால் காட்ட மாட்டார்கள். எந்த நேரத்திலெல்லாம் அந்த நிஃபாக், அந்த நயவஞ்சகம் அவர்கள் வெளிப்படும். அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி நயவஞ்சகர் வாழ்ந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், யஹ்லிஃபூன பில்லாஹி வ மா காலு வ லகத் காலு கலிமத்துல் குஃப்ரி வ கஃபரு பஅத இஸ்லாமிஹிம். இந்த நிஃபாக் உள்ள நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் இறக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய வார்த்தை நிராகரிக்கும் விதத்தில் அவர்கள் நயவஞ்சகமான வார்த்தையை சொல்லுகிறார்கள், பேசுகிறார்கள். அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படி நடக்கிறார்கள். வஹம்மு பிமா லம் யனாலு, ஆனால் அவர்களுக்கு எது முடியவே முடியாதோ அதன் பக்கம் போகிறார்கள். அவர் நினைப்பதெல்லாம் நடக்காது, ஆனால் அதை விரும்புகிறார்கள். இதை செய்யணும், இது நடக்கணுமே. அப்படின்னா உள்ளத்தில் ஒன்று இருக்கிறது, வெறுப்பு, நபியை வெறுப்பது, அல்லாஹ்வை வெறுப்பது, இஸ்லாமை வெறுப்பது. அப்ப இஸ்லாமிய சட்டத்தை வெறுப்பது, மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு நான் காட்டிக்கிறது. அப்படி என்றால் என்ன, உள்ள ஒன்று வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடம் ஒருத்தன் மோத நினைக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருப்பான். இப்படிப்பட்ட முட்டாள்கள் தான் முனாஃபிக்குகள். இஸ்லாமை வெளிப்படையிலே காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே வெறுக்கிறவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்ற வமா நகமு இல்ல அன் அக்னாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபضலி. என்ன அவர்கள் நினைக்க வேண்டாமா, அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து அவர்கள் வசதியை அடைந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இப்படி
எதிராக இருப்பதை பற்றி அவர் வெட்கப்பட வேண்டாமா? அது அவர்களுக்கு இழிவு என்று நினைக்க வேண்டாமா? அடுத்தால் அவர்கள் இதை விட்டு தௌபா செய்து அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்டு விட்டால் அது அவர்களுக்கு நல்லது. ஆனால் அவர்கள் இப்படி அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்டு திருந்துவதை விட்டு விலகிவிட்டால், அவர்கள் தங்களுடைய போக்கிலே போனால் கடுமையான வலி நிரம்பிய வேதனையை அவர்கள் இந்த உலகத்திலும் அடைவார்கள், மறுமையிலும் அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். அவர்களுக்கு இந்த உலகத்தில் உதவி செய்பவர்கள், பாதுகாவலர்கள் இருக்க மாட்டார்கள், மறுமையிலும் அவர்களுக்கு எந்த உதவியும் பாதுகாப்பும் கிடைக்காது. இது யாருடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்? முனாஃபிக்குகள் விஷயத்தில். அப்படி என்றால் இரண்டாவது பெரும்பாவம், நாம் நம்முடைய உள்ளத்தில் நிஃபாக், நயவஞ்சகம் வராமல் பாதுகாக்க வேண்டும். அதற்குரிய சரியான தௌஹீதுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உண்மையாக அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், நபிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், முஸ்லீம்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு எதிரான காரியங்களில் செயல்படுவதில் ஒருவன் விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் முஸ்லீம்களுக்கு எதிரான காரியங்களை செய்வது அது நிஃபாக்குடைய அடையாளம், அது நயவஞ்சகத்துடைய அடையாளம். ஏனென்றால் ஒருவன் தன்னை அல்லாஹ் நபி என்று சொல்லிக்கொண்டு மக்கள் மத்தியில் பேசிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான சதி வேலைகளை செய்கிறான் என்றால், அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் முனாஃபிக்குகள் இதே வேலையை தான் செய்தார்கள். அந்த வேலையை இவன் செய்கிறான். ஆகவே இவனுக்கும் நிச்சயமாக இந்த உலகத்திலே தண்டனை உண்டு, மறுமையிலும் தண்டனை உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்கிறான். சூரா தௌபா 9வது அத்தியாயத்துடைய 74வது வசனம். அடுத்து மூன்றாவது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு வரக்கூடிய பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் நோவினை செய்வது, தொந்தரவு செய்வது. அது எப்படி? அல்லாஹ்வை ஒருவன் எப்படி தொந்தரவு செய்ய முடியும்? அல்லாஹ்வை எவனும் எதுவும் செய்ய முடியாது. ரசூல் ஒரு மனிதர் தான். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வின் ரசூலை தொந்தரவு செய்வது, தீங்கிழைப்பது, அவர்களுக்கு தீங்கிழைக்கிற நோக்கத்தோடு நடப்பதென்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக, அல்லாஹ்வை பற்றி இல்லாதை பொல்லாததையும் வாய்க்கு வந்ததை எல்லாம் சொல்லுகிறவனாக ஒருவன் இருக்கும். உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான், காலத்தை திட்டுகிறான். இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க? காலம் ரொம்ப மோசமா இருக்குதுங்க. என்ன காலம்? எனக்கு காலமே சரி, நேரம் சரியில்லை, இது கெட்ட நேரமா இருக்குது. இப்படி சொல்லுவதற்கே அல்லாஹ்வை நோவினை செய்வது, அல்லாஹ்வை திட்டுவது. அல்லாஹ் தஆலா சொல்கிறானா, நானே காலமாக இருக்கிறேன், நான் தான் அதை படைத்திருக்கிறேன், நான் தான் இயக்குகிறேன். அப்படின்னா அல்லாஹ்வுடைய காரியங்கள் விஷயத்தில் மறைமுகமாக அல்லாஹ்வை திட்டுவதுதான் அல்லாஹ் படைத்திருக்கிற நேரத்தை திட்டுவது. அப்படி என்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை திட்டுவது, அல்லாஹ்வுடைய நபியை திட்டுவது, வெறுப்பது, நபி மீது அவதூறு சொல்வது, அல்லாஹ் மீது அவதூறு சொல்வது, இது எல்லாமே அல்லாஹ்வை நோவினை செய்யும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்கிறார்கள் இன்னொரு ஹதீஸிலே, ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான், எனக்கு மகன் உண்டு என்று சொல்லுகிறான். இது யாருடைய விஷயத்தில்? கிறிஸ்தவர்கள் விஷயத்தில். அப்படி என்றால் அல்லாஹ்வை நோவினை செய்வது, அல்லாஹ் அதை விரும்பவில்லை, அல்லாஹ்வுக்கு தகுதியானதில்லை, அவருடைய உயர்வுக்கும் மகத்துவத்திற்கும் எதிரான ஒன்று. அப்படி என்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேசும்போது பயப்பட வேண்டும். இவன் தைரியமாக தன்னுடைய மன இச்சையிலே, தன்னுடைய மண்டையில் உதிப்பதை எல்லாம் அல்லாஹ்வின் விஷயத்தில் பேசுகிறான். அப்படி என்றால் இது அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் நோவினை செய்கிற பாவம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் சூரா அல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 57வது வசனம், இன்னல்லதீன யுதூனல்லாஹ வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹ் ஃபித் துன்யா வல் ஆখিরা வஅத்த லஹும் அஸாபன் முஹீனா. எவன் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் நோவினை செய்கிறானோ அவர்கள் மீது, அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இந்த உலகத்திலும் உண்டு, மறுமையிலும் உண்டு. அது மட்டுமல்ல, மறுமையிலே மிக கேவலமான இழிவு தரக்கூடிய தண்டனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்படி என்றால் இந்த ஆயத்து மூலம் தெரிகிறது, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பேணுதலாக இருக்க வேண்டும். மார்க்க அறிவில்லாமல், அல்லாஹ்வை பற்றி அறிவு இல்லாமல் ஒருவன் அல்லாஹ்வை பற்றி பொய்களை சொல்வது அல்லாஹ்வை நோவினை செய்வதாக ஆகிவிடும். குறைந்தபட்சம் நம்முடைய ஒரு குறைந்த அறிவை கொண்டு கூட சிந்தித்து பார்க்க முடியும். ஒரு மனிதன், ஒருவன் தன்னை பற்றி இன்னொருத்தன் தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை சொல்லுகிறான், அவன் என்ன என்னை பற்றி இப்படிலாம் சொல்லுகிறான், என்னை பற்றி இப்படி பேசுகிறான், இது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கிறது என்று ஒரு மனிதன் நினைக்கிறோம். உண்மையா இல்லையா?
அப்படின்னா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒருத்தர் பேசுறான், அது எவ்வளவு பெரிய பாவம். ஆகவேதான் இதற்குரிய தண்டனை அல்லாஹ் சொல்லும் போது லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான் சொல்ல. அப்படின்ற இந்த உலகத்திலும் அந்த சாபம் உண்டா, ஃபித் துன்யா வல் ஆখিরা, ஆখিরাத்திலும் உண்டு. இது அடுத்த மிக முக்கியமான பாவம். நான்காவது மிகப்பெரிய பாவம் இந்த உலகத்திலே தண்டனை கொண்டு வரக்கூடியது அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டத்தனமா நடக்கிறது. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை சுகிப்பது, அவன் கொடுக்கிறதை அடைந்து கொள்வது, எல்லா நன்மைகளையும் அவனிடம் பெற்றுக்கொண்டே அவனை வணங்காமல் இருப்பது, அவனை தொழாமல் இருப்பது, அவனுக்குரிய கடமைகளை செய்யாமல் இருப்பது, அவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது, அவனுடைய கட்டளைகளை மீறுவது, இது எல்லாம் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நன்றி கட்டத்தனமா நடப்பது. அல்லாஹ் தஆலா மக்கா வாசிகளை பற்றி இறக்கிய ஆயத்தை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். வதரபல்லாஹு மதலன் கரியா, அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணம் சொல்லுகிறான். கானத் ஆமினத்தன் முத்மஇன்னா, அந்த ஊர்க்காரர்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யஅதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மகான், அவர்களுக்கு உலகின் எங்கிருந்தும் அவர்களுக்கு தேவையான ரிஸ்க் தாராளமாக கொடுக்கப்படுகிறது. யார் அது? மக்காவாசிகள். ஒரு பாலைவன பிரதேசம், வெறும் ஒரு விதை கூட முளைக்காத ஒரு பூமி, பொட்டல் காடு, பாறைகள் இருக்கின்ற காடு. அந்த பாறைகள் இருக்கின்ற பாலைவன பூமியில் ஜம்சம் நீர் மட்டும்தான் அங்கு ஊற்று பொங்கிய ஒரு அதிசயம் என்று இன்று வரைக்கும் நாம் மெச்சுகிறோம். அவ்வளவு மகத்தான ஒரு ஜம்சம் நீர் அந்த இடத்தில் வந்தது இருக்குது, அதுதான் அது அதிசயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் எதுவுமே புல் பூண்டு முளைக்காத ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா அந்த மக்கா வாசிகளுக்கு அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உலகத்தின் சிறந்த உணவுகள், ரிஸ்க் எல்லா விதமான தாராளமாக கிடைப்பதற்கு அல்லாஹ் தஆலா வழி செய்தான். ரிஸ்கை அளக்கிறான், கொடுக்கின்றான். பாருங்கள், ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், ஆனால் அவர்களோ அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு, அருட்கொடைகளுக்கு நன்றி கட்டத்தனமாக அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடமிருந்து எல்லா நன்மைகளையும் அடைந்து கொண்டு அந்த மக்காவாசிகள், குறைஷிகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குகிறான். இந்த ஆயத்து இறக்கப்பட்ட நேரம் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்த பிறகு நடக்கிறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா மக்காவாசியுடைய நிலையை அடுத்து சொல்லுகிறான். அவர்கள் நிராகரித்தார்கள், ரசூலை ஏற்கவே இல்லை, நபிக்கு கீழ்ப்படியவில்லை, இன்னும் சொல்ல போனால் நபிக்கு எதிராக நபியை கொல்லுவதற்கு திட்டப்பட்டார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய எல்லா அருளும் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது. இதனுடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபஹதாகல்லாஹ் லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃப். என்ன நடந்தது என்றால், அல்லாஹ் எல்லா அருட்கொடையும் கொடுத்திருந்து அவர்கள் நிராகரித்து விட்டார்களே, இந்த நபியும் நிராகரித்து விட்டார்கள், நபியை துரத்தி விட்டார்கள், கொல்ல போனார்கள். நபி முஹாஜிராக மதீனாவுக்கு போக வேண்டிய நிலை வந்தது. அல்லாஹ் சொல்றான், இப்படி அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் வசதியும் கொடுத்திருந்து கூட நன்றி கட்டத்தனம் நடந்தார்கள. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு பயத்துடைய ஆடையை அணிவித்தோம், பசியுடைய ஆடையை அணிவித்தோம். ஒரு ஆடையாக அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறார். ஒரு ஆடை நம்முடைய உடம்புல எப்படி இருக்கிறது? அப்படியே ஒட்டி இருக்கிறது, நம்மை போர்த்தி கொள்கிறது, நாம் அதை சார்ந்து இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது போன்று மக்காவாசிகளுடைய நிலை. ரசூலுல்லாஹ்வை துரத்திய பிறகு அவர்களை கொல்லுவதற்கு துணிந்த பிறகு அவர்களுக்கு வறுமையை அல்லாஹ் சாட்டினார். எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், யூசுஃபுடைய காலத்தில் வந்த 7 வருட பஞ்சம் போல இவர்கள் மீது பஞ்சத்தை விதி என்று அல்லாஹ் அவருடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள். அதன் காரணமாக மக்கா குறைஷிகளுக்கு கடுமையான பஞ்சம் வந்தது. நன்கு எல்லா விதமான உணவுகள் கிடைத்துக் கொண்டிருந்தது, அதை இழந்தார்கள். பசி எந்த அளவுக்கு என்றால், அவருடைய நிலை எவ்வளவு மோசமானது என்பதை வரலாறு சொல்லுகிறது. ஒரு ஒட்டகம் அறுக்கப்பட்டு அந்த ஒட்டகத்துடைய முடி கலந்த ரத்தம் இருக்கிறது, அந்த ரத்தத்தை எடுத்தாவது சாப்பிட்டாவது தங்களுடைய பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிலை அவர்களுக்கு வந்ததான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பயத்தை அல்லாஹ் போட்டானா. எப்படிப்பட்ட பயம்? அந்த பயம் ஒரு உடம்பில் ஒரு ஆடை இருப்பதை போல ஒரு நடுக்கத்தை, பயத்தை அல்லாஹ் போடுகிறான். பிமா கானு யஸ்னஊன், அவர்கள் என்ன காரியத்தை செய்தால் அதற்குரிய பதில் இது. ரசூலுல்லாஹ் போன பிறகு அவர்களுக்கு ஒரே பயம்தான். தப்பித்து விட்டார் முஹம்மது, மதீனாவுக்கு போய்விட்டார். அங்கே போய் தன்னுடைய கூட்டத்தை பெருக்கி அரபுலகத்தை நமக்கு எதிராக திருப்பி நம்மை கொன்று விட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகிறது? ஆகவே அவர் படையெடுப்பதற்கு முன்பு நாம் அவரை கொல்ல வேண்டும், அவருடைய கூட்டத்தை கொல்ல வேண்டும் என்பதற்காக பயத்தில் அவர் கிளம்பி வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்ய வருகிறார்கள். ஆனால் அந்த போருக்கு பின்னணி காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இந்த பயம். ஆஹா, முஹம்மது இனி நம்முடைய நிலை என்ன ஆகுமோ, முஹம்மது தப்பித்து விட்டால் இனி அவர் நம்ம சும்மா விட மாட்டாருங்கிற பயத்தை அல்லாஹ் போட்டான்.
ஆனா அதற்கு முன்பு வரைக்கும் அவர்களுக்கு இருந்த நிலை என்ன? அவர்களை பார்த்துதான் மற்ற அரபுலகம் பயப்படும். அவர்கள் ஒரு பாதையிலே ஒரு பயணம் செய்தால், அவர் யமனுக்கோ ஷாமுக்கோ பயணம் செய்தால், அவர்கள் என்று தெரிந்துவிட்டால், மக்காவாசிகள் குறைஷிகள் என்று தெரிந்துவிட்டால், அரபுகள் யாரும் வழிப்பறி கொள்ளை செய்ய மாட்டார்கள், அவர்களிடம் வந்து பிடுங்க மாட்டார்கள். ஓ, மக்காவிலிருந்து வருகிறார்கள், மக்காவாசிகள் அல்லாஹ்வுடைய பைத்துல்லா காபா இருக்கிறது, அப்படிப்பட்ட பூமியிலிருந்து வருகிறார்கள், அவர்களை ஏதேனும் நாம் செய்தால், அவருடைய பொருளை பறித்தால் என்ன நடக்கும்? நமக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துவிடும் என்று அரபுலகமே பயந்தது. ஆனால் இவர்களுடைய நிலை என்னவென்றால், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்த பிறகு இவர்கள் பயப்படுகிற நிலைக்கு ஆளானார்கள். ஏனென்றால் இதுக்கு ஒரே காரணம் அவருடைய நன்றி கெட்டத்தனம். சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், இந்த இடத்தில் நம்மை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு புரிந்த அருள் எவ்வளவோ இருக்கும், ஆனால் எவ்வளவு நாம் நன்றி செலுத்துகிறோம்? அப்படி என்றால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைக்கிறான் நமக்கு. நீ நன்றி செலுத்து, நீ எனக்கு கீழ்ப்படி, எனக்கு கட்டுப்படு, என் நபியை பின்பற்று, என்னை வணங்கு, நீ உன்னுடைய பாவத்தை நினைத்து பயப்படு, உனக்கு இந்த உலகத்திலும் தண்டனை கொடுக்க என்னால் முடியும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஆனால் நாம் தைரியமாக, நம்முடைய மக்கள் பலர் நன்றி கட்டத்தனமாக அல்லாஹ்வுடைய விஷயத்தை அல்லாஹ்வுடைய அருளை சுகித்துக் கொண்டே அவனை வணங்குவதில்லை. அல்லாஹ் நல்ல வியாபாரங்க, இந்த டைம்ல தொழுகிற நோ டைம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தான் கொடுக்கிறான் உனக்கு. யோசித்துப்பார், அல்லாஹ் கொடுத்ததுக்கு நீ நன்றி செலுத்தவில்லை என்றால் அல்லாஹ் உன்னை எப்படி சோதிப்பான் என்று உனக்கு தெரியாதா? நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கலாம். நாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கும்போது அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான்? ஊட்டி வாசிகளுக்கு, கொடைக்கானல் வாசிகளுக்கு ஒரு காலம் வரும், அவர்களுக்கு அந்த நேரத்தில் எல்லா ஊர் மக்களும் அவர்களை நோக்கி வருவார்கள். அந்த இடம் அப்படி டிராபிக் ஜாம் ஆயிரும், அந்த ஊர் திக்குமுக்காடும். ஆனால் இப்போது என்ன சோதிக்கிறான் அல்லாஹ்? ஏனால் அதிகமான மக்கள் அல்லாஹ்வை வணங்குவதில்லை, முஸ்லிம்கள் நிறைய பேர் தொழுவதில்லை. அல்லாஹ் சோதிக்கிறான். காட்டேஜில் யார் வரல, நீ அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் வந்து உன் காட்டேஜில் வந்து தங்குவாங்க, உன்னுடைய வியாபாரம் பெருகும். அல்லாஹ் உனக்கு நீ நன்றி செலுத்தினா அல்லாஹ் உனக்கு பிரதிபலனாக பல மடங்கை தருவானே. சகோதரனே, நீ நன்றி செலுத்துகிறாயா? சோதிக்கிறானா இல்லையா? மழையை நிறுத்துகிறானா இல்லையா? எவ்வளவு இஸ்திக்பார் செய்தோம், எவ்வளவு தௌபா செய்தோம், அல்லாஹ் பக்கம் எவ்வளவு திரும்பினோம். ஆனால் நாம் பேசிட்டு இருப்போம், நாம் சமவெளி மக்களிடம், வெளி உலக மக்களிடம், ஊட்டியில் எப்பவுமே மழை இருக்குங்க, எங்க மழைனா மழை அப்படி அடிக்குங்க, எவ்வளவு வெயில் காலம் எங்களுக்கு இத்தனை மழை வந்துருங்க. சுப்ஹானல்லாஹ், மழை ஒன்று தானா வராது, அல்லாஹ் இறக்க வேண்டும், அல்லாஹ் கட்டளையிட வேண்டும், இல்லைன்னா இறங்காது. அப்ப நன்றி கட்டத்தனத்தின் காரணமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற தண்டனை இந்த உலகத்திலும் உண்டு என்பதற்கு ஒரு ஆதாரம் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமே ஒரு ஆதாரம். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் விஷயத்தில் பயப்படும், அந்த பாவங்களிலே மிக ஒரு முக்கியமான பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடப்பது. ஐந்தாவது மிகப்பெரிய பாவம், ஒருத்தர் அல்லாஹ்வை வணங்குகிறார், நன்றி செலுத்துகிறார், நிறைய நன்மையான காரியங்களை எல்லாம் செய்கிறார், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர் கொடுத்ததை கொண்டு தர்மம் செய்கிறார், 5 வேளை தொழுவதில் தவறுவதில்லை, நன்மையான காரியங்களில் முந்திக் கொள்கிறார். ஆனால் அவருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் முகஸ்துதிக்காக செய்கிறார். மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், தன்னை பற்றி மக்கள் பேச வேண்டும். அப்படி பேசும்போது மக்களுடைய பேச்சை தன்னுடைய காதில் கேட்டு மனம் குளிர வேண்டும், தனக்கு சந்தோஷம் வேண்டும். தன்னை பற்றி யாராவது இப்படி பேசினார்களா, தன்னை ஆகோ ஓகோ என்று புகழ்ந்தார்களா எதிர்பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மன் சம்மஅ அன்-நாஸ பிஅமலிஹி சம்மஅ அல்லாஹு பிஹி சாமிஅ ஹல்கிஹி வ ஹக்கரஹு வ ஸஹரஹு. சுப்ஹானல்லாஹ், பயமா இருக்கிற இந்த ஹதீஸை கேட்டார். ரசூல் சொல்கிறார்கள், எந்த மனிதர்களில் யார் மக்களுடைய பேச்சு தன்னை பற்றி இருக்க வேண்டும், தன்னுடைய அமல்களை பற்றி, தான் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பற்றி மக்கள் பேச வேண்டும், அதை தான் கேட்க வேண்டும் நினைக்கிறானோ, சம்ம அல்லாஹு பிஹி சாமிஅ ஹல்கிஹி, மனிதர்கள் அந்த பேச்சிலே இவனை பற்றி, இவனுடைய கேவலத்தை பற்றி, இவனை கேவலப்படுத்தி பேசுவதை பற்றி அவனே தன்னுடைய காதில் கேட்கின்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதிலே அல்லாஹ் தஆலா என்ன நாட்டம் ஏற்படுத்துவானோ, வஹக்கரஹு வஸஹரஹு, அவனை அந்த பேச்சுக்களை கொண்டு கேவலப்படுத்துவான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எப்படியா? இவர் தன்னை பாராட்டி மக்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்க ஆசைப்பட்டாராம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், ஓ, உன்னுடைய அமலை கொண்டு மக்கள் எல்லாம் உன்னை பற்றி இப்படி பேச வேண்டும் நினைத்தையா? ஓ, அதே மக்கள் நீ கேட்கும் விதத்தில் உன்னை கேவலமாக பேசுவதை நீ கேட்க போகிறாய். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா இது இந்த உலகத்திலே உள்ள தண்டனை.
இந்த உலகத்திலே ஒருத்தன் முகஸ்துதிக்க அமல் செய்தால் என்ன ஆகுமா? மக்கள் இவன் காதுபடவே, இவன் ஒரு மோசமான கேடுகட்டவனுங்க, அவன் ஒரு அயோக்கியங்க, இவனா எனக்கு வெறுப்பா இருக்குதுங்க, இவனை பக்கம் போவே பேச்சே கேட்க கூடாதுங்க, இவனா பார்க்கவே கூடாதுங்க அப்படிங்கிறத இந்த மனிதனை காதால கேட்பானா. அப்படி ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஏனென்றால் இவனுடைய தப்பு என்ன தெரியுமா? இவன் மக்கள் தன்னை பற்றி பேச வேண்டும் என்ற முகஸ்துதிக்காகத்தான் அமல் செய்தான். சுப்ஹானல்லாஹ். இது 5வது தண்டனை, இந்த உலகத்திலே வரக்கூடிய தண்டனை. 6வது, மானக்கேடுகளை பரப்புவது. அதிலும் முக்கியமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் மானக்கேடுகளை பரப்புவது. அது ஜினாவா இருக்கட்டும், சினிமா, பாட்டு, கூத்து, ஹராமான விஷயங்கள், மக்கள் அந்த ஹராமிலே விழுவதிலே பிரியப்படுவது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சூரா நூர் 24வது சூராவுடைய 19வது ஆயாவிலே சொல்கிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா. மனிதர்களிலே எவன் ஃபாஹிஷா மானக்கேடான விஷயங்கள் பரவுவதை விரும்புகிறான். அப்படிலாம் பரவினா, உதாரணத்துக்கு ஒரு சினிமா தியேட்டர் வச்சிருக்கிறார், அந்த போடுற படம் எல்லாம் மானக்கேடான. ஏனென்றால் சினிமாவில் என்ன காட்டுகிறார்கள்? பெண்களை காட்டுகிறார்கள், ஆடுவதை காட்டுகிறார்கள், பாடுவதை காட்டுகிறார்கள், அசிங்கங்களை காட்டுகிறார்கள், தீமைகளை பரப்புகிறார்கள், தீமைகளை எப்படி செய்யணும் என்று டீச் பண்ணுகிறார்கள், சொல்லி தருகிறார்கள், எல்லாத்தையும் பரப்புகிறார்கள். அவர் ஒரு சினிமா தியேட்டர், மக்கள் நிறைய என்னுடைய தியேட்டருக்கு வந்து மக்கள் இந்த படத்தை பார்க்க வேண்டும், இது அதிகமாக ஓட வேண்டும் விரும்புகிறார். ஒருத்தர் சினிமா கேசட்டுகள் விற்கிறார், சிடி விற்கிறார், அல்லது பாட்டுகளை விற்கிறார், அல்லது மொபைல் ஷாப் வச்சிருக்கிறார், நிறைய டவுன்லோட் பண்ணி நான் கொடுக்குறேங்க, என்ன சினிமா பாட்டு வேணும் நான் டவுன்லோட் பண்ணி தரேங்க செய்கிறார். மானக்கேடுகள் பரவுவதற்கு இப்படி வழி வைக்கிறார். இதை விரும்ப செய்கிறார். ஏன்னா அவருக்கு வருமானம். ஒருத்தர் லாட்ஜ் வச்சிருக்கிறார், நீ யாரா இருந்த என்ன, நீ வந்து தங்க, எனக்கு பணம் கேட்ட பணத்தை கொடுத்துரு, நீ பணம் நான் கேட்கிற பணத்தை கொடுத்துரு, இந்த நைட் தங்கிக்க, நீ யாரோடு வா, எப்படியோ இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்னோட லாட்ஜில் எனக்கு வருமானம் வேணும், அவ்வளவுதான், என்னுடைய கான்டாக்ட்ல வருமானம் வேணும், நான் உன்னை பத்திலாம் நான் ஆய்வு செய்ய முடியாது, எனக்கு தெரியும் நீ யாருன்னு தெரியும், நீ யாரோடு வரேன்னு தெரியும், ஆனால் என்னுடைய காட்டேஜ் எனக்கு நிரம்பனா போதும், எனக்கு வருமானம் வந்தா போதும் இப்படின்னு நினைக்கிறார். அப்படி என்றால் என்ன? மானக்கேடு தன்னுடைய இடத்தில் நடப்பதற்கு இவர் உதவுகிறார், தெரிந்தே உதவுகிறார், அது பரவினால் தனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நினைக்கிறார். இந்தந்த காலத்தில் எல்லாம் இந்தந்த வகையான மக்கள் தான் வருவார்கள், அவர்களிடம் காசை அதிகம் கேட்டாலும் கொடுத்து விட்டு தங்கி போவார்கள் நினைக்கிறார். அப்படி என்றால் என்ன? மானக்கேடு பரவினால் தனக்கு வருமானம் வரும் என்று நினைக்கிறாரா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், கேளுங்கள், ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. அதுவும் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கிய பின்னணி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆயிஷா, நம்முடைய தாய், நம்முடைய அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பரப்பினார்கள் நயவஞ்சகர்கள். இந்த நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அந்த நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி நம்முடைய தாயின் மீது அவதூறு பரப்பி, அவருடைய பத்தினித்தனத்தின் மீது, கற்பின் மீது அவதூறு பரப்பும் பொழுது இதெல்லாம் முஸ்லிம்களிடம் பரவணும். அப்பதான் நபியுடைய குடும்பம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே பெருமையா, நாங்கள்லாம் அல்லாஹ்வுடைய நபியை பின்பற்றுகிறோம்னு சொல்றாங்க, அவங்களுக்குலாம் கேவலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொய்யை உருவாக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அந்த மானக்கேடான குற்றச்சாட்டை போட்டு பரப்பினார்களே, அவங்க அந்த பரவுறதை விரும்பினாங்களா இல்லையா? அந்த நயவஞ்சகம் இருந்துச்சு, நயவஞ்சகர்கள் செய்த வேலை, அந்த வேலையை பற்றிய ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். மானக்கேடு முஸ்லீம் மத்தியில் இப்படிலாம் பரவணும். சில நேரங்களை பார்த்து நம்முடைய மக்களிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஏதாவது ஒருத்தனை பற்றி அவனுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்டதை பற்றி ஏதாவது ஒரு செய்தி வந்துருச்சுன்னா உடனே அதை ஷேர் பண்ணுறது, அதை ஃபார்வர்ட் பண்ணுறது, அது அவனுடைய தனிப்பட்ட மானம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அது உண்மையோ பொய்யோ, ஆனால் அதை பகிர்வது. அப்படி பகிரும் போது அவன் இதை செய்தான், இப்படி செய்தான், அந்த பெண்ணோடு அவனுக்கு இந்த தொடர்பு, இப்படிலாம் நடக்கிறது, அதை மக்கள் மத்தியிலே பரவினால் அது என்ன நடக்கும்? முதலில் அந்த பாவம், அது ஜினாவா இருக்கட்டும், வேறு விதமான பாவமா இருக்கட்டும், அந்த பாவத்தை ஒருவன் எப்படியெல்லாம் செய்யலாம் என்பதை கேட்கிறவன் தெரிந்து கொள்கிறான். அதுதான் சினிமாக்காரன் செய்யறான். அவன்கிட்ட கேட்ட இதெல்லாம் காட்டுகிறீரா என்று சொன்னா, நாங்கள் கடைசியில் என்ன சொல்றோம், இதெல்லாம் தப்பு என்று தானே சொல்லுகிறோம் என்று அவன் சொல்லுவான். அதே மாதிரிதான் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இதெல்லாம் தப்புன்னு தாங்க நாங்கள் சொல்றோம், இந்த மனுஷனை பற்றி இப்படிலாம் செய்யறான், இந்த மாதிரி பெண்கள் விஷயத்தில் இப்படி இருக்கிறாங்கிறத நாங்கள் பரப்புறோம். ஏன்னா உண்மை தெரியணும். எதுக்கு உண்மை தெரியணும்? இந்த மானக்கேடு அந்த ஒரு மனிதனுடைய மானம் சம்பந்தப்பட்டதில் இது பரவணும்னு ஒரு மனிதன் நினைக்கணும், இது உண்மை தெரியணும்னு அவன் சொல்லுகிறான்னா, அவனிடம் ஒரு கேள்விதான் கேட்போம். உன்னை பற்றி இப்படி ஒன்று தகவல் இருந்தால் இதை மற்றவர்கள் பரப்ப வேண்டும் என்று இப்போது நீ செய்வது போல் நீ விரும்புவாயா? அப்படின்றால் என்ன? அந்த மானக்கேடை பரப்புவதிலே ஆர்வம் காட்டுவது.
அதிலும் பொய்யாக அவதூறுகளை பரப்புவது அப்படின்ற இதனுடைய நிலைமை அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு தண்டனை அதாபுன் அலீம் கடுமையான வலி நிரம்பிய வேதனை துன்யா உலகத்திலும் உண்டு மறுமையிலும் உண்டு. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் நன்கறிந்தவன் நீங்கள் அறிந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மானக்கேடான விஷயங்களை மக்கள் மத்தியில் பரப்புவதை நம்மை விட்டு விலக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய கைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும், நாவை விலக்கிக் கொள்ள வேண்டும், பார்வை விலக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். நமக்கு தெரியும் இது மானக்கேடு. இது நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெண், நம்முடைய மகளோ தாயோ நம்முடைய சகோதரியோ இந்த காரியத்தை இப்படி இருக்கிறான் நாம் பரப்புவோமா? அல்லது நம்முடைய சகோதரனை பற்றி இப்படி பரப்புவோமா? நம்முடைய வீடு என்று வந்தால், நம்முடைய குடும்பம் என்றால் குடும்பமான போயிடுமேன்னு பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா மற்றவங்களுடைய குடும்பமான போறதை பத்தி ஏன் சந்தோஷப்படுறாங்க? சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்து விடுவான். இந்த உலகத்திலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா சூரா நூர் 24வது சூராவுடைய 19வது ஆயாவிலே சொல்கிறான். அதற்கடுத்து 7வது மிகப்பெரிய பாவம் இந்த உலகத்தில் தண்டனையை கொண்டு வரக்கூடியது பத்தினி பெண் மீது, கற்பொழுக்கம் உள்ள ஒரு நல்ல பெண் மீது அவதூறு சொல்வது. அந்த பெண் அப்படி இப்படி, அவளுக்கு கள்ள தொடர்பு உண்டு, அவள் இப்படி அப்படி. சுப்ஹானல்லாஹ். அது யாரா இருக்கட்டும், ஒரு கணவனே இருந்தாலும் அவன் பத்தினி பெண் மீது அவதூறு சொல்லிவிட்டு அவன் அடுத்த கட்டமாக எனக்கு தலாக் வேணும் அது வேணும் என்று இந்த அவதூறை கொண்டு அவன் ஏதேனும் ஒரு முன்னெடுத்தான் என்றால் அவன் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாகுவான். இந்த உலகத்திலே அவனுக்கு தண்டனை இறங்கிவிடும். ஏன்? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், கேளுங்கள். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத்தி லுஇனு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ வலஹும் அஸாபுன் அதீம். எவன் ஒருத்தன் பத்தினித்தனத்தோடு ஒழுக்கமுள்ள பேணுதல் உள்ள ஒரு பெண் மீது, அந்த பெண்கள் மீது பொய்யாக இட்டுக்கட்டி அவருடைய பத்தினித்தனத்தின் மீது அவதூறு சொன்னானோ அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை உண்டு, மறுமையிலும் தண்டனை உண்டு. வலகும் அஸாபுன் அதீம். மறுமையிலே அவர்களுக்கு மிக மகத்தான தண்டனை உண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவும் பல நேரத்தில் இந்த மானக்கேடு பரப்புகின்ற எந்த விஷயத்தையும் மக்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிற அல்லது வாய் திறந்தாலே ஊர் பலா, ஊர்ல என்ன நடக்கு ஏது நடக்குது, இதுல சிலருக்கு என்ன பண்பு இருக்கிறது, எனக்கு இது யார்ட்டையாவது சொல்லி ஆகணும், மண்டை வெடிச்சுடும் எனக்கு. சுப்ஹானல்லாஹ். எப்படி இருக்கிறார்கள்? ஒரு பாவத்தை, அசிங்கத்தை, ஒருத்தருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மக்களிடம் சொன்னாதான் எனக்கு நல்லா இருக்க முடியும், இல்லாட்டி எனக்கு தலைவலி வந்துடும், மண்டை வெடிச்சிடும், எனக்கு அப்பதான் நிம்மதி கிடைக்கும் ஒரு மனிதன் நினைக்கிறான்னா அவன் எவ்வளவு கேவலமான மனிதனாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ். ஒரு நன்மையான காரியத்தை நான் மக்கள்கிட்ட சொல்லணும், இல்லாட்டி எனக்கு மண்டை வெடிச்சுன்னு சொன்னா அவன் வேற. ஆஹா, நன்மையின் பக்கம் அழைக்கணும், அல்லாஹ்வை பத்தி சொல்லணும், நபியை பத்தி சொல்லணும், நான் கற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு சொல்லணும், இதுதானே நம்ம கடமையா இருக்குது, இதுதானே தேவா. அப்போ ஒரு மனிதன் பொய்க்கு அல்லது அவதூறுகளுக்கு புறம் பேசுவதற்கு தேவா செய்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு இந்த உலகத்திலே தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வும் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூருடைய 23வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பெரும் பாவங்கள், அதிலும் குறிப்பாக இந்த உலகத்திலே தண்டனை கொண்டு வரக்கூடிய பெரிய பாவங்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவரை பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய காரியங்களிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பார்வையிலே நாம் இருக்கிறோம் என்ற உண்மையான விசுவாசமும் பயமும் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அடியார்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான பாவங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே சொன்ன சில பாவங்கள் இருக்கிறது, குறிப்பான பாவங்கள். வஅன் அபீ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க. அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்போம். இந்த சஹாபியோட அபூ பக்ரா அவங்களுடைய உண்மையான பேர் நுஃபை ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லுகிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم ما من ذنب أجدر أن يعجل الله لصاحبه العقوبة في الدنيا مع ما يدخر له في الآخرة من البغي وقطيعة الرحم والخيانة
வல் கதிபி. 4 பாவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்றாங்க. அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே தண்டனையை கொடுப்பதோடு மறுமையிலும் தண்டனை கொடுக்கின்ற ஒரு பாவத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அந்த பாவங்களை செய்கின்ற மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் தண்டனை வேகமாக சீக்கிரமாக அவனுக்கு கொடுத்து விடுவான். ஹதீஸுடைய கருத்து இல்லை, மிக வேகமாக தண்டனையை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விடுவான். அப்படி என்றால் அந்த 4 வகையான பாவங்கள் என்ன தெரியுமா? முதலாவது அல்-பக்ஹ் என்று சொன்னால் அத்துமீறுதல், அடாவடித்தனம் செய்தல், வரம்பு மீறி நடத்தல், மனிதர்களுக்கு அநியாயங்கள் செய்தல், அவருடைய உரிமைகளை பறித்தல் அல்லது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அவளை வஞ்சித்தல், ஏமாற்றுதல், இதெல்லாம் அல்-பக்ஹ். இரண்டாவது இரத்த பந்தத்தை, சொந்தத்தை துண்டித்துக் கொள்வது, அவர்கள் பேசாமல் இருப்பது, அவர்களுக்கு எதிராக சதி செய்வது, அவர்களை வெறுப்பது, அவர்களை பற்றி பொய்களை பரப்புவது, அவதூறுகளை பரப்புவது, அவர்களோடு பழகுபவர்களுக்கு எதிராக வேலை செய்வது, அவருடைய செல்வங்களில் நஷ்டம் வருவதை விரும்புவது, இது எல்லாம். அவர்கள் சலாம் சொல்லுவதை மறுப்பது, அவர்களை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்வது, சொந்தத்திலே இருக்கின்றவர்களுக்கு அந்த எதிர்ப்பை காட்டுவதற்காக தன்னுடைய சந்ததியிடம் சொல்லி வைப்பது, அவன் நம்முடைய குடும்பத்துக்கு எதிரி, என்னதான் அவன் நம்முடைய சொந்தக்காரன் இருந்தாலும் அவனை சும்மா விடாத, நான் செத்தாலும் அவன் என்னுடைய கபருக்கு வரக்கூடாது, என் ஜனாசா தொழுகைக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட நம்முடைய வன்மம் இருக்குங்கிற அடிப்படையில் சந்ததிக்கு கூட சொல்லி வச்சுக்கோ, நீ அவனோட சேரக்கூடாது, குடும்பம் ஒரு காலம் அவனோட சேரக்கூடாது, நமக்குள்ள சந்ததியுடைய இந்த விருத்தி இப்படித்தான் அமையணும், ஆகவே அவனோடு எந்த விதத்தில் ஒட்டு உற வைத்துக் கொள்ளாதே என்று துண்டித்து விடுவது. மூன்றாவது ஒல் ஹியானா, மோசடி செய்கிறது. அது வியாபார மோசடியா இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் மோசடியா இருக்கலாம், அல்லது பேச்சில் மோசடியா இருக்கலாம், பித்தலாட்டங்களா இருக்கலாம், எந்த விதமான மோசடியா இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் அதுக்கு தண்டனை உண்டா. நான்காவது அல் கதிப், பொய் சொல்வது. மக்களிடம் பொய் சொல்றத சொல்லிட்டு நான் சும்மா சொன்னேன், சும்மா அது விளையாட்டுக்கு தான் சொல்றது, அந்த மாதிரிலாம் ஒருத்தர் ஏமாற்றுவது, இதெல்லாம் சொல்லாமல் இது செய்ய முடியாது, இப்படித்தான் பிஸ்னஸ் பண்ணணும் கேட்டா என்ன, இதுதான் பிஸ்னஸ் இப்படி தான் பண்ணணும். பிள்ளை ஃபோன் எடுப்பார், இல்லைன்னு சொல்லு, நான் இல்லைன்னு சொல்லு, பொய் சொல்ல பழக்கிறது. பொய் சொல்றது மட்டும் இல்லை, பொய் சொல்ல பழக்கிறது. அப்படி என்றால் அந்த பாவம் தன்னோடு மட்டுமல்ல தன் பிள்ளைகளுக்கு வருவதற்கு அவனும் தன் பிள்ளையை பழக்கணும்ல, சந்ததியும் பொய் சொல்லி பழக்கிற குடும்பமா மாறணும்ல, இதுக்கான வேலைகள்லாம் செய்யறது. இந்த ஹதீஸ் இன்னொரு ரிவாயத், இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கிறது. வஃபி ரிவாயா, இன்னொரு ரிவாயா, குல்லு குனூபின் யுஅখির அல்லாஹு மின்ஹா மா ஷாஅ இலா யௌமில் கியாமா. ஒவ்வொரு பாவத்திலும் அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு அந்த தண்டனையை மறுமை நாள் வரைக்கும் தள்ளி போடுவான். இது அல்லாஹ்வுடைய விருப்பம். யாருக்கு இந்த உலகத்தில் தண்டனை கொடுத்தலாம், யாருக்கு மறுமை நாள் வரைக்கும் தள்ளி போட்டுட்டு அங்கேயே அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம், அது அல்லாஹ் நாடுவது விருப்பம், அவனுடைய நாட்டம். அதில் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. ரசூல் அடுத்து சொல்றாங்க, இல்லல் பகி, முதலாவது ஆன அத்துமீறி அடாவடித்தனம், வரம்பு மீறி அநியாயங்கள் செய்கின்றதை தவிர. இரண்டாவது வஹுகூகுல் வாலிதைன், தாய் தந்தையை துன்புறுத்துவது, நோவினை செய்வது, அவர்களுக்கு அநீதி இழைப்பது, பெத்தெடுத்த தாயை கூட அடிப்பது அல்லது அவர்களுக்கு இழிவுபடுத்துவது, மக்களுக்கு முன்பு தாய் தந்தை இழிவுபடுத்துவது. ஒரே ஒரு எழுத்து தான் மாறும் தாய் தந்தை விஷயத்தில் நமக்கு. ஹுகூகுல் வாலிதைன் என்று சொன்னால் தாய் தந்தைக்குள்ள உரிமைகளை கடமைகளை செய்வது என்று அர்த்தம். என்ன ஹுகூகுல் வாலிதைன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது எது? ஐயு அமல் அஃபல். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்கு உரிய வக்தில் அந்த நேரத்தில் தொழுது விடுவது. சும்ம ஐயு, அதற்கு பிறகு எது என்று இப்னு மஸ்ஊத் கேட்கிறாங்க. பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தைக்கு நன்மை செய்வது. தாய் தந்தைக்கு நன்மை செய்வதற்கு அது ஹுகூகுல் வாலிதைன். ஹுகூக் ஹா ஹா ஹா. ஒரு மனிதன் அரபியில் எவ்வளவு நுணுக்கமா இருக்குன்னா, ஒரே ஒரு எழுத்து மாத்தினான், ஹாவ்ல ஐன் போட்டான், என்ன அர்த்தம் மாறிடுது. ஹுகூகுல் வாலிதைன தாய் தந்தைக்கு கடமை செய்வது, உரிமைகளை கொடுத்து விடுவது. ஹுகூகுல் ஐன், ஹுகூகுல் வாலிதைன் சொன்னால் அவரை துன்புறுத்துவது, அவருடைய மனசை துன்புறுத்துவது, அவர்களை துன்புறுத்துவதை பற்றி பொருட்படுத்தாமல் இருப்பது. அவங்க அப்படித்தாங்க இருப்பாங்க, நான் அப்படித்தான், என் கேரக்டர் இப்படித்தான், நான் அதையெல்லாம் சொல்லிடுவேன், அவ்வளோதான், நாமெல்லாம் அப்படித்தான். அதெல்லாம் நமக்கு பொறுமையெல்லாம் இருக்கு. அது யாராக இருந்தால் அது எங்கள் அத்தா மாறி எங்கள் அப்பன்ட்டே இப்படி தான் பேசுவேன். சுப்ஹானல்லாஹ்,
இப்படிப்பட்ட பாவிக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே தண்டனை கொடுப்பான்னு ரசூலா சொல்றாங்க. இதை எப்படி ரசூலா சொல்றாங்க கவனிங்க இந்த வார்த்தையை. யுஅஜ்ஜலு லிசாஹிபிஹா ஃபித் துன்யா قبل الموت. இந்த உலகத்தில் அவன் இறப்பதற்கு முன்பே அல்லாஹ் அவனுக்கான தண்டனையை விரைவாக கொடுப்பான். மௌத் எப்போ வரும் தெரியுமா? தெரியாது. ஆனா ரசூலா சொல்றாங்க மௌத்துக்கு முன்னாடியே வேகமா விரைவா கொடுக்கப்படும். இந்த ஹதீஸ்ல ரசூலா 2 பாவங்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க. அல் பகி, அத்துமீறல், அடாவடித்தனம், ரவுடித்தனம், மக்களுடைய உடைமைகள் உரிமைகள் அல்ல நம்மோட கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்களுடைய உரிமைகள் அதை பத்தி பொருட்படுத்தல. கேட்டா நான் அப்படிதாங்க, நீங்க யாரா இருந்தா நீங்களா வீட்டை காலி பண்ணுங்க. எப்படி சில நேரத்தில் வீட்டு ஓனர் சொல்றது நான் அப்படிதாங்க, எங்க இதெல்லாம் இதுதான், இல்லாட்டி வீட்டை காலி பண்ணேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி அல்லாஹ் அக்பர். தண்டனை அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ்வுக்கு பயப்படும். அல்லது வீட்டில் இருக்கிற டெனன்ட் இவரு நான் அப்படிதாங்க, முடிஞ்சா நீ காலி பண்ணிப்பாரு, முடிஞ்சா நீ காலி பண்ணிப்பாரு, எனக்கு இருக்கிறதெல்லாம் என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படி வீட்டு ஓனரை இவர் மிரட்டுறது. இந்த 2 விதமான பாவிகளும் அல்லாஹ்வோட தப்ப முடியாது. அதை ரசூலா சொல்லும்போது சொல்றாங்க மௌத்து வர்றதுக்கு முன்னாடியே இவர்களுக்குரிய தண்டனையை அல்லாஹ் தஆலா வேகமாக கொடுப்பான். அதுவும் எப்படியா? மறுமை வரைக்கும் அல்லாஹ் தாமதப்படுத்த மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் எத்தனை பாவங்கள் நான் சொல்லி இருக்கிறேன் அல்லாஹ்வுடைய அடியார்களே. 7க்கு அடுத்து 8வது வரம்பு மீறல், 9வது தாய் தந்தையை துன்புறுத்துதல், 10வது ரத்த பந்தங்களை சொந்தங்களை துண்டித்து விட்டு இருக்கிறது, 11வது மோசடித்தனங்கள் செய்கிறது, 12வது பொய்களை சொல்லி மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய வாய்ப்புகளை தனக்கான அனுகூலங்களை தன்னுடைய சுயநலனுக்காக பொய்களை சொல்லி மக்களுக்கு தீமைகளை ஏற்படுத்துகிற பாவிகள். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த பாவிகளை விட்டு நாமும் அந்த பாவியாக ஆகுவதை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாங்க. இந்த 12 பாவங்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நமக்கு தெரிகிறது. இந்த உலகத்திலே தண்டனை கொடுக்கப்பட்டுவிடும். மௌத்துக்கு முன்னாடி இந்த தண்டனைக்கு உரியவனாகத்தான் இதை செய்கின்றவன் தௌபா செய்து திருந்தி அந்த பாவங்களை செய்யாமல் விலகினால் மட்டும்தான் அவன் அல்லாஹ்வுடன் தப்பிக்க முடியும் என்பதையெல்லாம் இந்த ஆயத்துகளிலிருந்து ஹதீஸ்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களை நாம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். நான் கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், மிகவும் நம்முடைய உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தோழரை போய் பார்க்கிறார்கள். அவருக்கு உடம்பு சரியில்லை. அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், போய் படுக்கையிலே அவர் படுத்திருக்கிறதை ரசூல்லா பார்க்கிறார்கள். பார்த்தவொடனே ரசூல்லாவுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் எந்த அளவுக்கு குறுகி போய் உடல் பலவீனப்பட்டிருந்தார் என்றால், ஒரு கோழி குஞ்சு போல பலவீனப்பட்டு படுக்கையிலே நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறார். இப்படி ஒரு மனிதனுக்கு நோய் வந்து இவ்வளவு உடம்பு குறுகி போய் அவன் சுருண்டு கிடப்பானா? ஒரு கோழி குஞ்சு போய் கிடக்கிறானே என்று இந்த மனிதனுக்கு விஷயத்தில் ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டு விட்டு அந்த மனிதரிடம், அந்த நபி தோழரிடம் கேட்கிறார்கள், நீ ஏதேனும் பிரார்த்தனை செய்கிறாயா? ஏதாவது ஒன்று அல்லாஹ்வோட வேண்டும் என்று நீ குறிப்பிட்டு கேட்கிறாயா என்று கேட்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி கேட்ட உடனே அந்த சஹாபி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், நஅம், ஆம், நான் கேட்கிறேன். குன்து அகூல், நான் அல்லாஹ்விடம் சொல்லுவேன், அல்லாஹும்ம மா குன்த மஆகிபி பிஹி ஃபில் ஆகிரஹ் ஃபஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா. என்ன துஆ கேட்டாராம்? அல்லாஹ்வே, நான் செய்த பாவங்கள் இதற்கெல்லாம் தண்டனைகளை நீ மறுமையிலே எனக்கு கொடுத்து விடாதே. எதுவா இருந்தாலும் என்ன தண்டனை ஆரம் எல்லாவற்றையும் எனக்கு இந்த உலகத்திலே கொடுத்து விடு என்று கேட்கிறார். இதுதான் அவர் அல்லாஹ்வோட கேட்கின்ற ஒரே துவா. அல்லாஹ்வோட அவர் எதிர்பார்க்கிறதுல என்ன என்று தெரியுமா? ஒரு பக்கம் ஈமானை நாம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு அஞ்சுகிறார், பயப்படுகிறார். தன் பாவங்கள் விஷயம் நாளைக்கு மறுமையிலே போய் அல்லாஹ்வோட மாட்டினால் அந்த தண்டனை எவ்வளவு மோசமா, அதற்கு இந்த உலகத்திலே இந்த தண்டனை வாங்கிக் கொள்ளலாமே என்று அவர் அல்லாஹ்விடம் எதுவா இருந்தாலும் இந்த ஒன்றை தான் அல்லாஹ்வோட கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டபோது சொல்கிறார், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ். ரசூல் அடுத்த வார் சுப்ஹானல்லாஹ், மிக பரிசுத்தமானவன். லா துதீகுஹு, உன்னால் அதெல்லாம் தாங்கவே முடியாது. உனக்கு இந்த உலகத்தில் நீ செய்த பாவங்களுக்கு தண்டனை அல்லாஹ் கொடுக்கிறதை இங்கேயே உனக்கு கொடுக்க வேண்டும் நினைத்தாலும் இந்த உலகத்திலும் உன்னால் தாங்க முடியாது. அவர் உடம்பு எப்படி ஆகிவிட்டது? தண்டனை அல்லாஹ் கொடுக்கிறான், மறுமை வேண்டாம் இங்கே கொடு என்று அவர் கேட்டு விட்டாரே. கோழி குஞ்சு மாதிரி அவர் உடம்பு குறுகி அவர் பலவீனப்பட்டு விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்ல, அவ் லா தஸ்ததி அஃபலா குல்த், என்ன நீ இப்படி சொல்ல வேண்டாமா? ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா
வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். எங்களுடைய இரட்சகனே, எங்களுடைய ரப்பே, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நல்லதை சிறந்ததை கொடுத்து விடு, மறுமையிலும் எங்களுக்கு சிறந்ததை கொடுத்து விடு, நரகத்துடைய நெருப்பின் கொடுமை விட்டு அந்த தண்டனை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று நீ கேட்க வேண்டாமா? இப்படி நீ கேட்டு விட்டாயே. சுப்ஹானல்லாஹ். இது ஒரு செய்தி நமக்கு சொல்லுகிறது. என்ன தெரியுமா? எந்த மனிதனும் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்து கூட அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலே தண்டனை கொடுத்து என்று கேட்கக்கூடாதான். அப்படி கேட்டால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அந்த மனிதன் தண்டித்தால், ஒரு மனிதன் அவனுடைய உடம்பை உருக்கி அவனுக்கு தண்டனை கொடுத்தான்னு ஒரு கோழி குஞ்சு மாதிரி அவன் எது அசைய முடியாமல் அப்படி படுத்த படுக்கையாக ஆக்கி விடுவான் அல்லாஹ். ஆகவே அவருக்கு அறியாமையின் காரணமாக அவருக்கு தெரியாமல் அல்லாஹ்வோட பயந்து மறுமையிலே தண்டிப்பதோடு என்னை இந்த உலகத்தை தண்டித்து விடுந்து சஹாபி கேட்டு விட்டார். அதனால் தான் இப்படி ஆகிவிட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம் வந்து, இது ஏதோ ஒரு துவாவின் காரணமாக தான் இப்படி நடந்திருக்க வேண்டும். அவரிடமே கேட்டீங்க, என்ன அல்லாஹ்வோட கேட்டா இப்படி ஆகிவிட்டாயே. இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார், இந்த துவாவை நீ ஓத வேண்டாமா? யாருமே தாங்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தண்டனை யாரும் தாங்க மாட்டோம். நான் பார்த்துக்கிறேன். நான் சிலர் சொல்றாங்களே, ஆமாங்க நான் இப்படி தாங்க, நான் மறுபடியும் அல்லாஹ்ட்ட பேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதோ இந்த வார்த்தை குஃப்ரான வார்த்தை. இந்த வார்த்தைகள் சொல்லுவது குஃப்ரான வார்த்தை. நீ யார்? நான் பார்த்துக்கிறேன். என்ன வந்தால் நான் பார்த்துக்கிறேன், நான் பேஸ் பண்ணிக்கிறேன். செய்கிற அநியாயம், அத்துமீறல். அவருக்கு இது செய்யக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு நீ தான் சொல்லாது, உன் வேலையை நீ பார்த்துட்டு போ. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்காக அவர்கள் துஆ செய்கிறார். ஃபகால் ஃபதா அல்லாஹு லஹு ஃபஷஃபாஹு. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுக்கு பிறகுதான் அந்த சஹாபிக்கு நிவாரணம் கிடைத்து அவர் பரிபூர்ணமாக குணப்பட்டு நல்ல நிலைக்கு மாறினார். ஆகவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகத்தில் செய்கின்ற சில பாவங்கள் இந்த உலகத்திலே நமக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால் நாம் நாசமாகி விடுவோம். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் அந்த பாவங்களை விட்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுக்கு அஞ்சுவோமாக, அந்த பாவங்களை விட்டு விலகி இருப்போமாக. இந்த உலகத்தில் நன்மையை செய்வோமாக, நன்மையின் பக்கம் மக்களை அழைப்போமாக, தர்மங்கள் செய்வோமாக. கஷ்டப்படுகிறவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோமாக, நம்மால் முடிந்த வரைக்கும் உணவு கொடுப்போமாக, நன்மையிலே பங்களிப்போமாக, உரிமைகளை பாதுகாப்போமாக. மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் நம்ம அநியாயங்கள் செய்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக கவனமாக எச்சரிக்கையாக இருப்போமாக. அப்படிப்பட்ட நல்லோர்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.